முத்தியன்கட்டு இளைஞனின் மரண விவகாரம் நீதிமன்றத்தின் அதிரடி உத்தரவு. புலிகளின் உளவுத்துறையின் அடிப்படையில் முன்னாள் கடற்படை தளபதி அதிரடி கைது, இப்படி கூறும் நாமல் ராஜபக்ஷ. சோமரட்னவின் பகிரங்க உண்மைகளின் பின்னணியில் படுகொலை செய்யப்பட்ட குமார் பொன்னம்பலம். சிறையில் சுதந்திரமாக நடாத்தப்படும் பிள்ளையான், மட்டக்களப்பில் பகிரப்படும் கடிதங்கள். தபால் ஊழியர்கள் வேறு வேலைகளை பார்க்கலாம், கடும் இறுக்கத்தில் அனுர அரசு. 5 வருட விடுமுறையில் வெளிநாடு பறக்கும் அரசு ஊழியர்கள், அனுர அரசு எடுத்துள்ள உடனடி நடவடிக்கை. அமைச்சர் ஜெயக்குடி மீது விசாரணை, நலிந்த ஜெயதிச விளக்கம். முத்தியன்கட்டு இளைஞனின் மரணம் தொடர்பான வழக்கு விசாரணை நேற்றைய தினம் முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னெடுக்கப்பட்டது. முல்லைத்தீவு முத்தியன்கட்டு பகுதியில் மர்மமான முறையில் குளக்கரையில் சடலமாக மீட்கப்பட்ட இளம் குடும்பஸ்தரின் மரணம் தொடர்பான வழக்கு விசாரணை நேற்றைய தினம் முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது. குறித்த வழக்கு தொடர்பாக 3 இராணுவத்தினர் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் சந்தேகத்தின் பேரில் இராணுவம் ஒருவர் ஒட்டி சுட்டான் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த நிலையில் சந்தேக நபர் 4 நேற்றைய தினம் முல்லைத்தீவு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டிருந்தனர். அணிவகுப்புடன் ஆரம்பமான குறித்த வழக்கு விசாரணையானது ஜனாதிபதி சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரன், முல்லைத்தீவு மாவட்ட சட்டத்தரணிகளான கங்காதரன், சுபா தனஞ்சயன் மற்றும் ஏனைய சட்டத்தரணி குழுவினர் குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய இராணுவத்திற்கு பிணை வழங்கக்கூடாது என வாதிட்டிருந்தனர். அதனைத் தொடர்ந்து சந்தேக நபர் 4 26/8/2025 வரை விளக்கமறியலில் வைக்க நீதவான் உத்தரவிட்டிருந்தார். இச்சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஒட்டி சுட்டான் போலீசார் மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. விடுதலை புலிகளின் உளவுத்துறையின் அடிப்படையில் முன்னாள் கடற்படை தளபதி கைது செய்யப்பட்டதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அத்துடன் வடக்கு மற்றும் கிழக்கில் நடந்த ஹர்த்தாலின் போது அரசாங்கம் தனது சொந்த கொள்கைகளுக்கு எதிராக செயல்பட்டதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், நீதித்துறையை சுயாதீனமாக செயல்பட அனுமதிக்க வேண்டும். நாடாளுமன்றத்தில் முன்னணியில் உள்ள ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் தொடர்புடைய வழக்குகளை விசாரிக்கும் நீதிபதிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். குறிப்பிட்ட வழக்கு மற்றும் சம்பந்தப்பட்ட நபர் பற்றி முழு நாட்டிற்கும் தெரியும் என்று கூறியவர், நீதிபதிகளின் நியமனங்கள் மற்றும் இடமாற்றங்களை அரசியலாக்குவதை தவிர்க்குமாறு அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளார். நீதிபதிகளின் இடமாற்றத்தில் அரசியலை கொண்டுவர வேண்டாம். காவல்துறை அரசியல்மயமாக்கப்பட்டது, இராணுவத்தை அரசியல்மயமாக்க முயற்சிகள் நடக்கின்றன என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். செம்மணி அவலங்களின் உண்மைகளை வெளி உலகுக்கு கொண்டு வந்த முன்னாள் ராணுவ வீரர் சோமரட்ன ராஜபக்ச சிறைக்குள் அனுபவித்த அச்சுறுத்தல்கள் மற்றும் சித்திரவதைகள் தொடர்பில் தற்பொழுது பேசுபொருளாகியுள்ளது. இந்த உண்மைகள் அனைத்தையும் மறைந்த சட்டத்தரணி குமார் பொன்னம்பலத்திடம் கூறியதாகவும் அதன் பின்னர் அவர் தனக்கு சிறந்த தீர்வை பெற்றுத் தருவதாகவும் அவர் உறுதியளித்ததாகவும் சோமரத்ன சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த அச்சுறுத்தலானது முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரசுங்கவினால் விடுக்கப்பட்டுள்ளதாக பகிரங்க உண்மைகளையும் முன்வைத்துள்ளார். ஆனால் இறுதியேர் குமார் பொன்னம்பலத்தின் நம்பிக்கையை தாண்டி இவருடைய மரண செய்தியையே அறிய கிடைத்ததாகவும் கூறியுள்ளார். அவ்வாறென்றால் செம்மணி சம்பவங்கள் தொடர்பில் சோமரட்னவின் வெளிப்பாடுகள் சர்வதேசத்திடம் செல்வது ஸ்ரீலங்காவின் இனவாத ஆட்சியாளர்களுக்கு பேரிடியை ஏற்படுத்தும் என்ற அச்சம் வியாபித்துள்ளது. தபால் தொழிற்சங்கங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள 19 கோரிக்கைகளில் 17 கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். இருப்பினும் ஏற்கனவே அங்கீகரிக்கப்பட்ட மேலதிக வேலை நேரத்தை அதிகரிப்பது மற்றும் கைரேகை இயந்திரங்களை பயன்படுத்துவதை நிறுத்துவது போன்ற கோரிக்கைகளை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். தபால் துறையின் போதுமான மேலதிக நேரம் இல்லாத மாற்றம் கைரேகை இயந்திரங்களை பயன்படுத்த விரும்பாத ஊழியர்கள் வேறு வேலைகளை பார்க்கலாம் என்றும் அமைச்சர் மேலும் கூறியுள்ளார். இந்த கோரிக்கைகள் ஒருபோதும் வழங்கப்படாது என்ற கடுமையான கொள்கையை அரசாங்கம் கொண்டுள்ளது என்றும் இந்த நிறுவனங்களை கட்டியெழுப்புவதற்கான அரசாங்கத்தின் திட்டத்திற்கு மக்கள் ஆதரவளிக்க வேண்டும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். நேற்று அரசாங்க தகவல் திணைக்களத்தில் கூட்டப்பட்ட ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றும் போதே நலிந்த ஜெயதிச இதனை தெரிவித்துள்ளார்.
தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவரும் முன்னாள் ராஜாங்க அமைச்சருமான பிள்ளையான் கைது செய்யப்பட்டு தற்பொழுது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். சிவனேசதுரை சந்திரகாந்தன் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் மற்றும் கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தர் ரவீந்திரநாத்தின் படுகொலை தொடர்பாக கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டார். முன்னாள் ராஜாங்க அமைச்சருமான பிள்ளையான் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்தாலும் அவர் அங்கு சுதந்திரமாக செயல்பட்டு வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. மட்டக்களப்பில் சமீபத்தில் பரவியுள்ள சில கடிதங்கள் இதை உறுதிப்படுத்தும் வகையில் சமூகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. அந்த கடிதங்களில் பிள்ளையான் அரசியல் தொடர்புகளை பராமரிப்பது, குறிப்பிட்ட ஆதரவாளர்களுக்கு உத்தரவுகள் அனுப்புவது, மேலும் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்த அறிவுறுத்தல்கள் இருப்பதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. மின்சாரம் மற்றும் எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி மீது விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாக லஞ்சம் மற்றும் ஊழல் ஆணையகம் கூறவில்லை என அமைச்சர் நலிந்து ஜெயதிச தெரிவித்துள்ளார். இருப்பினும் அவர் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டு அவர் அமைச்சர் பதவியை ஏற்றுக்கொண்ட பிறகு வந்த பிரச்சினை அல்ல எனவும் அவர் கூறியுள்ளார். அத்துடன் ஜெயக்கொடி பணியாற்றிய நிறுவனத்தின் பல கீழ்நிலை ஊழியர்கள் செய்த ஒரு குறைபாட்டின் காரணமாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவத்தால் அரசாங்கத்திற்கு எந்த இழப்பும் இல்லை எனவும் குமார ஜெயக்கொடி சேவையில் இருந்து நீக்கப்பட மாட்டார் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் எதிர்காலத்தில் உருவாக்கும் விளைவுகளை சமாளிக்க தயாராக இருப்பதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சகத்தில் வெற்றிடமாக உள்ள அனைத்து பதவிகளுக்கும் புதிய அதிகாரிகளை ஆட்சேர்ப்பு செய்வது கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதால் வெளிநாட்டு விடுமுறையை அங்கீகரிப்பது மறு அறிவிப்பு வரும் வரை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சின் செயலாளர் மருத்துவர் அனில் ஜெயசிங்க ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டுள்ளார். சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சகத்தின் ஊழியர்கள் விடுமுறை எடுப்பதால் அமைச்சின் அவசியமான கடமைகளை தொடர்வது கடினமாகியுள்ளது என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முந்தைய பொருளாதார நெருக்கடியின் போது அரசு ஊழியர்களுக்கு 5 வருட விடுப்பு எடுத்து வெளிநாடு வேலைகளில் ஈடுபட வாய்ப்பு வழங்கப்பட்டது. மேலும் இந்த சுற்றறிக்கையின்படி இந்த விடுமுறை ரத்து செய்யப்பட்டுள்ளது. 5 வருட விடுப்பு எடுத்து வெளிநாட்டில் பணிபுரிந்தவர்களுக்கு விடுமுறை காலத்தை நீடிக்க வேண்டாம் என்றும் சுகாதார அமைச்சகம் முடிவு செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. துறையை சுயாதீனமாக செயல்பட அனுமதிக்குமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார். நாடாளுமன்றத்தில் முன்னணியில் உள்ள ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் தொடர்புடைய வழக்குகளை விசாரிக்கும் நீதிபதிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக நாமல் தெரிவித்துள்ளார். குறிப்பிட்ட வழக்கு மற்றும் சம்பந்தப்பட்ட நபர் பற்றி முழு நாட்டிற்கும் தெரியும் என்றும் கூறிய அவர் நீதிபதிகளின் நியமனங்கள் மற்றும் இடமாற்றங்களை அரசியல் தவிர்க்குமாறு அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளார். நீதிபதிகளின் இடமாற்றத்தில் அரசியலை கொண்டுவர வேண்டாம் எனவும் போலீஸ் துறை அரசியல் மயமாக்கப்பட்டுள்ளது. ராணுவத்தை அரசியல் மயமாக்க முயற்சிகள் நடக்கின்றன. விடுதலை புலிகளின் உளவுத்துறையின் அடிப்படையில் முன்னாள் கடற்படை தளபதி கைது செய்யப்பட்டார்.